ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே காலையில் ஸ்பெஷல்னான்னு கேட்டால் சப்பாத்தி கடலைப்பருப்பு துவையல் தான். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாறன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தம்பிக்கு இட்லி ஊற்றலாம். அவருக்கு தான் காலையில் இன்னும் மாவு பிசையல. என்ன பாப்பு? இதில் வேறு நெட்டை தான் ஒருத்தர் மூங்கிட்டார். என் பையன் மூங்கிட்டாங்க. ரெண்டு இட்லி அவருக்கு, ஒரு இட்லி, 2 இட்லி எங்களுக்கு. ஒரு இட்லியே சாப்பிட மாட்டார் அவர். ஏ மாறு, அவ்வளோதான். இட்லி ரெடி ஆயிடுச்சு. நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். சுடு தண்ணி தான் வச்சுருக்கேன். டீ வேணுமா? டீ எங்கே போகிறது? சரி, என்ன பண்ணோம்? மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது 10 நிமிஷம் ஊறட்டும். அதில் நம்ம துவையலாச்சு. எங்கள் வீட்டுக்காரர் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவோம். டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுன்னா பாருங்க, எப்படி சென்னா துவையில தான் சாப்பிடுவாங்க. குருமாலாம் இப்போ தேங்காய் துவையல் அரைக்கிறதுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன். கத்தி வச்சு எடுத்துருவோம். கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கடாயை வச்சுருக்கேன். வானலில் எல்லாம் ஊற்றிக்கலாம். மூடுங்க. நாலு வரமிளகா போட்டுக்கலாம். உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். அது கூட தான் வெங்காய தக்காளி ஆட் பண்ணி போகிறோம். இட்லி நல்லா வந்துருச்சு. தம்பிக்கு எடுத்துடலாம். நல்லா வதங்கிச்சு.
இதிலிருந்து 2 பீஸ் எடுத்து தம்பிக்கு சட்னி அரைது. போடும். தண்ணியெல்லாம் கொட்டி இவர் என்ன பண்ணி வச்சுருக்காரு. டேய், நீ எதுக்கு சேர் மேலே யாருனா? அவன் தண்ணி ஊற்றி வச்சிருக்கான். அப்படி அவ்வளோதான். தேங்காய் கூட போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு புளி போடுவாங்க. தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிக்கின்னு இது சப்பாத்தி போடுறேன். அடுத்து துவையல் அரைக்கணும். இதான் துவையல். இதான் அந்த துவையல். சாப்பாடு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு, துவையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் மாறன் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். இப்போ கிச்சனெல்லாம் க்ளீனாக இல்லை, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சிங்கில் ஃபுல்லாக பாத்திரம். இப்போ இதெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சாதம் மதியத்துக்கு ரைஸ் ஊற வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிச்சன் நல்லா நீட்டாக ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாறன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லியும் வீடியோ பாருங்கள்.